சாரதாம்மா வந்து காவேரி கிட்ட வந்து கதறி அழறாங்க. காவேரியோட பேக்க பார்த்துட்டு, அப்படியே வந்து விஜயும் என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாரு. ஏன் அழுவுறாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம யோசிக்கும்போது, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுடி. இதோட நீ வீட்ட விட்டு வந்துற போற. அவ்வளோதானே. உன் வாழ்க்கை 1 வருஷம் வாழ்க்கை தானே நீ வாழ்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. காவேரி ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட கட்டிட்டு அழறாங்க. என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. இத பார்த்து விஜய் வந்து, அத்தை தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்ல வராரு. அதுக்குள்ளயுமே வந்து அங்க வந்துடுறாங்க. வந்து ராகினியோட கேங் எல்லாருமே. அவங்க வந்து காவேரியோட குடும்பத்தையும் வந்து காசுக்காக தான் இப்படிலாம் பண்ணாங்க. விஜய் வந்து கல்யாணம் பண்ணதே காசுக்காக தான். இவங்க பொண்ணு எவ்வளோ லட்சமா வாங்கியிருக்கா காசு அப்படின்னு நம்ம அதெல்லாம் ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு விஜய் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. அவங்கள எல்லாருமே திட்டி விடுறாரு. தாத்தாவும் பயங்கரமா திட்டி விடுறாரு. இங்க பாருங்க காவேரி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. அவ இப்படிலாம் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. தேவையில்லாம பேசுறீங்க அவ்வளோதான்றாரு. குமரன் வந்து நீ பேச வந்துட்ட. காவேரி வந்து கேவலமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா பேசுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து விஜயும் தாத்தாவும் செமையா டென்ஷன் ஆகி, காவேரி வந்து அவங்க தங்கச்சி வந்து உயிரை காப்பாத்த இதெல்லாம் செஞ்சா. அவள நான் தான் வம்பு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. தாத்தாவும் ஆமா எனக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்றாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராகினியோட கும்பலுக்கு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு தாத்தா வந்து, இங்கே பாருமா, மன்னிச்சிடுமா, எனக்கு முன்னாடியே தெரியுன்ற விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், என் பேரை அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டாமா. காவேரி வந்து அவன் வெளியே அனுப்ப சான்ஸே கிடையாது. நீங்கள் ஏதாவது தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. காவேரி கிட்ட கேளுமா, அவள் உண்மையை சொல்வா அப்படின்னா காவேரி அழறாங்க. என்ன காவேரி உண்மையை சொல்லுமா அப்படின்னோடனே, நான் என்ன உண்மையை சொல்கிறது தாத்தா, அவர் என்கிட்ட சைன் வாங்கிட்டாரு டைவர்ஸ்க்கு. அது மட்டும் கிடையாது. அவர் என்னைக்கு வந்து வெண்ணிலா இந்த வீட்டுக்கு வந்தாலோ அன்னையிலேருந்தே அவர் மனசு எல்லாம் மாறிடுச்சு தாத்தா. உங்களுக்கே தெரியும்ல. அவர் என்கிட்ட சரியாக பேசுறதில்ல, பழகிறதில்ல. ஏன் என்னை திருப்பி கூட அந்த அளவுலாம் பார்க்கறதில்ல தாத்தா. நான் என்ன பண்ணுறது கூட யோசிக்கிறதில்ல. எப்போவுமே அவர் மைண்டில் வெண்ணிலா 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 அவங்க மட்டும் தான் ஞாபகம் இருந்தாங்க. இப்போ கூட வெளில என்ன அடித்தாங்கல்ல, என்னது வெண்ணிலாவும் நடிச்சாளா அப்படின்றாங்க. உடனே எல்லாருமே உடனே வந்து இருமா ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே, வெண்ணிலா என்ன அடித்தால, கீழே பிடிச்சி தள்ளினால. அப்போ கூட விஜய் வந்து என்னை தூக்கலையே தாத்தா, வெண்ணிலா கூட தான் நின்னாரு, நீங்கள் தான் பார்த்தீங்களே தாத்தா அப்படின்னோடனே, அப்படியே அதிர்ச்சியாக விஜய் பார்க்குறாரு. தாத்தா அது வந்து அப்படின்னு. உடனே வந்து உங்களுக்கு தான் தெரியுமே தாத்தா, ஒவ்வொரு நிமிஷமும் வெண்ணிலா வந்து துடிக்கிறாரு. நீங்கள் கூட வெண்ணிலாவை விட்டுட்டு வர சொன்னீங்கல்ல ஹாஸ்பிட்டலில், ஆனால் அவர் விட்டுட்டு வந்தாரா? ஏன்னா அவரால் விட முடியாது தாத்தா. வெண்ணிலா வந்து அவன் மேலே உயிரே வச்சிருக்காரு தாத்தா. வெண்ணிலா மேலே எப்படி தாத்தா விடுவார்? அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தாத்தா. என்னை அவர் ஒரு காலத்தில் விரும்பினார். வெண்ணிலா வர்றதுக்கு முன்னாடி என்னை வந்து அவர் ரொம்ப விரும்பினார் தாத்தா. எப்போ வெண்ணிலா வந்தாலோ அப்போவே அவர் மனசு மாறிட்டார் தாத்தா. ஃபுல் அண்ட் ஃபுல் வெண்ணிலா மேலேயே அவருக்கு போயிடுச்சு தாத்தா. என்னை அவர் கண்டுக்கிறது கூட கிடையாது தாத்தா. அது மட்டும் இல்லை தாத்தா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எப்படியாவது என்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு என்னை காலையிலே வந்து பேக் பண்ண சொல்லிட்டார் தாத்தா. டைம் ஆகிடுச்சு நீ கிளம்புன்ட்டாரு. அது மட்டும் கிடையாது, டைவர்ஸ் பேப்பர்லேயும் சைன் வாங்கிட்டார் தாத்தான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழறாங்க நம்ம காவேரி. இதெல்லாம் கேட்டு விஜய்க்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே வந்து, ஐயோ காவேரி ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்து தாத்தா வந்து, டேய் சொல்லுடா விஜய், இதெல்லாம் பண்ணியா இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. தாத்தா அது வந்து அப்படின்னோடனே, போதுங்க போதும் நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. என் பொண்ணு பட்ட கஷ்டம்லாம் என்னன்னு எனக்கு தெரியாமல் இங்கே இருந்திருக்கேன் நான். என் பொண்ணு நல்லா வாழ்கிறா, பெரிய இடத்துல இருக்கா, நீங்கள் எல்லோரும் நல்லா பார்த்துக்கிறீங்க. அந்த தம்பி என் பொண்ணு மேலே உயிரே வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தேன். இப்போ தானே புரியுது என் பொண்ணு ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிச்சிருக்கான்னு சொல்லிட்டு, வேணாங்க வேணாம், என் பொண்ணு பட்டதெல்லாம் போதும். இப்போ என்ன உங்களுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு, அமுச்சு விட்டுட்டீங்க அவ்வளோதானே, பரவாயில்ல. என் பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு விஜய் வந்து, தாத்தா தாத்தா சொல்லுங்கள் தாத்தா, காவேரி போவேணா சொல்லுங்கள் தாத்தா. எல்லாம் கை மீறி போயிடுச்சு விஜய், இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ பண்ண வேலை அப்படி, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ண எனக்கு ஒன்றுமே புரியல. சரி பொறுமையாக இருப்பா பேசிக்கலாம்னு. கொஞ்ச நேரம் இருமா சாரதா, சொன்னால் கேளுமா. இல்லைங்க போதுங்க, பேசுறது எல்லாமே போதும். உங்கள் பையன் உங்கள் பேரன் பண்ண விஷயங்கள் எல்லாமே போதும், தயவு செய்து விட்டுருங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்றேன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. நீ வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே காவேரி அழுதுகிட்டே போகிறாங்க. விஜய் வந்து தவிச்சு போகிறாரு. காவேரி காவேரின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து தாத்தா வந்து விஜய் கிட்ட, சரி வா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உள்ளே கூட்டிட்டு போகிறாரு. இங்கே வந்து, நீ ஏன்டா இப்படி பண்ண கிட்ட உண்மையெல்லாம் சொல்லுடா, உன் மனசில் இருக்கிறதெல்லாம் பேசுடான்னு எத்தனை வாட்டி நான் சொல்லியிருப்பேன், கதறியிருப்பேனடா. ஆனால் எதையுமே கேட்காம காவேரி கிட்ட கடைசி வரைக்கும் இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கேடா. அவளை ஏன்டா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்லி. இல்லை தாத்தா உங்களுக்கே தெரியும்ல, நான் சர்ப்ரைஸ் கொடுக்க வந்து கூட்டிகிட்டு போகிறேன் கொடைக்கானலுக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் சொல்ல வேண்டியதானடா அவகிட்ட. கொடைக்கானல் தான் நம்ம போகிறோம்னு சொல்ல வேண்டியதானே. அவளே பாவட்டா, ஒரு நாளும் வந்து புழுக்கிட்டு இருக்காடா மனசுக்குள்ளே. அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லாமல் இப்படி பண்ணிட்டேனோன்னு காவேரி நினச்சி விஜய் அழறாரு. மன்னிச்சிடுங்க தாத்தா, எனக்கு காவேரி வேணும் தாத்தான்னு அழறாரு. அதுக்கப்புறம் அவரால் தாங்கிக்கவே முடியல. நினச்சி பார்த்து காவேரி கூட இருந்த நாட்களில் நினச்சி பார்த்து அவரால் தாங்க முடியாமல் அழுதுட்டு இருக்காரு.